Hello children, welcome back to my teacher learn channel. இன்னைக்கு ஹிந்தி லெசன் 19 வெங்கிய உயிர்மெய் எழுத்துக்களில் கான்சனன்ட் வித் பிக்சர் per letter with word meaning in தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பார்க்க போகிறீங்க. என்னென்னலாம் வேர்ட் மீனிங் இருக்குது பிக்சரோட பார்க்கலாம் வாங்க. ப சே பானி, பா நீ பானி. பானினா தமிழில் தண்ணீர், இங்கிலீஷில் வாட்டர். இப்போது பானினா என்னதுன்னு பார்க்கலாம். தண்ணீர் என்பது நாம் வாழ்வதற்கு மற்றும் பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்கு உயிர் வாழ பயன்படும். அதனால் தண்ணீர் மிகவும் அவசியமானது. எவ்ரி லிவிங் திங் cannot live without water in our earth. So water is most essential for our life. நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். பசே பேடு, பே இடு பேடு. பேடுனா தமிழில் மரம், இங்கிலீஷில் ட்ரீ. இப்போது பேடுனா என்னதுன்னு பார்க்கலாம். மரம் என்பது கடினமான தண்டு, நிறைய கிளைகள் மற்றும் நிறைய இலைகள் உள்ள மிகப்பெரிய மரமாகும். மரம் நமக்கு நிழல் மற்றும் சுவாசிக்க சுத்தமான காற்று தரும். Tree is very tall, hard brown trunk with many branches and lot of leaves. It gives us fruit, flower and shade with fresh air to breathe. பர்லேருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். பசே புஸ்தக், பு இஸ் த இக் புஸ்தக். புஸ்தக்னா தமிழில் புத்தகம், இங்கிலீஷில் புக். இப்போது புக்னா என்னதுன்னு பார்க்கலாம். புத்தகம் என்பது சேர்த்து வைத்த தாள்களின் ஒன்று. இது படிப்பதற்காக மற்றும் புது வார்த்தைகளை அறிவதற்காக கற்றுக்கொள்வோம். Book is a bunch of paper joined together with picture and letters which we learn them with new words. பர்லேருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். பசே பரிவார், ப ரி வா இர் பரிவார். பரிவார்னா தமிழில் குடும்பம், இங்கிலீஷில் ஃபேமிலி. இப்போது பரிவார்னா என்னதுன்னு பார்க்கலாம். குடும்பம் என்பது பெற்றோர்களின் குழந்தைகள் மற்றும் இரத்த உறவினர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வது குடும்பம் என்பதாகும். ஃபேமிலி இன்க்ளூட்ஸ் அவர் பேரண்ட் வித் சில்ட்ரன், guardian, siblings and grandparents. They are all living together which considered as the member of the family that we called as family. பர்லேருந்து நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். பசே பத் சின்ஹ, ப த சி இன்ஹ பத் சின்ஹ. பத சின்ஹனா தமிழில் கால் தடம், இங்கிலீஷில் ஃபுட் பிரிண்ட். இப்போது பது சின்ஹனா என்னதுன்னு பார்க்கலாம். நாம் மண் தரையில் நடக்கும்போது நம் கால்கள் விட்டு செல்லும் அடையாளத்தை கால் தடம் என்பதாகும். When we walk on sand or wet feet, our foot leaves as a footprint that we called as footprint. பர்லேருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். பசே பத்தர், ப இத் த இர் பத்தர். பத்தர்னா தமிழில் கற்கள், கல், இங்கிலீஷில் ஸ்டோன். இப்போது பத்தர்னா என்னதுன்னு பார்க்கலாம். கற்கள் கனமானவையாகும். இது மலைப்பாறைகளில் இருந்து கிடைக்கும் கடினமான திடமான துண்டு. இது வீடு கட்ட மற்றும் சாலை செய்வதற்கு பயன்படுத்துவோம். Stone is a hard solid piece of rock. It found in mountain areas. We used stones for build house and roadways. இப்போது பர்லேருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். பசே பத்தா, ப இத்தா பத்தா. பத்தானா தமிழில் இலை, இங்கிலீஷில் லீஃப். இப்போது பத்தானா என்னதுன்னு பார்க்கலாம். இலை என்பது செடி அல்லது மரத்தில் தட்டையான பச்சை நிற பாகம். இது கெட்ட காற்றை எடுத்துவிட்டு நல்ல காற்றை சுவாசிக்க உதவும். லீஃப் இஸ் a flat green part of plant or tree. They took out bad air and give us
good air to breathe. பலேருந்து நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். சே பக்ஷி. பக்ஷி பக்ஷி. பக்ஷினா தமிழில் பறவை, இங்கிலீஷில் பேர்ட். இப்போது பக்ஷினா என்னதுன்னு பார்க்கலாம். பறவை என்பது 2 சிறகுகள் மற்றும் 2 கால்கள் கொண்ட விலங்கு. இது வானத்தில் உயரமாக பறக்கும் பறவை விலங்கு. The bird is an animal with feathers, 2 wings and 2 legs. So, every bird can fly so high in the clouds. பலேருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். சே பங்கா. இங்கா பங்கா. பங்கானா தமிழில் மின் விசிறி, இங்கிலீஷில் ஃபேன். இப்போது பங்கானா என்னதுன்னு பார்க்கலாம். மின் விசிறி என்பது இறக்கைகள் கொண்ட மின் இயந்திரம். இது நம் உடம்பில் உள்ள வெப்பத்தை போக்க குளிர்ந்த காற்றை தரும். The fan, which is made up of electronic machine with blade that spin round. When our body temperature is heat to become sweat, so it will give us cool air. பலேருந்து அடுத்த வேர்ட் பார்க்கலாம். சே பதங். பதங். பதங்னா தமிழில் பட்டம், இங்கிலீஷில் கைட். இப்போது பதங்னா என்னதுன்னு பார்க்கலாம். பட்டம் என்பது காகிதத்தால் மற்றும் நெகிழியால் செய்யப்பட்ட பொருள். இது காற்று அலைகளால் மிக உயரமாக பறக்கப்படும் விளையாட்டு பொருளாகும். Kite is made up of light frame around with paper and plastic. It is tied to string and flow in the air using the power of wind. இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் லெசன் 19ல் கான்சனன்ட் வித் பிக்சர் லெட்டர்லேருந்து என்னென்ன வேர்ட் மீனிங்ஸ்லாம் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ரீட் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.